ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் மகாலட்சுமிக்கு பிடித்த தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் வீட்டில் செல்வத்தடை நீங்கி செல்வம் பெருக இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வாருங்கள். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை காண முடியும். அஷ்டலட்சுமியின் அருள் பெறவும் செல்வம் கொழிக்கவும் இழந்ததை யாவும் திரும்ப பெற வேண்டி இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். ஒரு சில பொருட்களில் தீபம் ஏற்றுவதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடும் என்கின்றன சாஸ்திரங்கள். பல வகையான தீபம் ஏற்றுவதை பக்தர்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதுபோல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பயனடையலாம். அஷ்டலட்சுமிகளின் அருள் பெறவும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் எப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மகாலட்சுமியின் அருள் பெற சுத்தமான அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானது. அதுபோல துர்க்கை அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு எலுமிச்சை தீபமாகும். இதுபோல அஷ்டலட்சுமிகளின் அருள் பெற வேண்டி மிக முக்கியமான ஒரு தீபம் நெல்லிக்காய் தீபம் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நெல்லிக்காய் தீபத்தை முறையாக ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருள், செல்வம், சொத்துக்கள், மன நிம்மதி போன்றவையை மீட்டு எடுத்து விடலாம். வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். மகாலட்சுமி படம் இருந்தால் அதனை வைத்து அதற்கு முன்பாக 2 அகல் தீபங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகல் தீபத்தின் மீது நெல்லிக்கனிகளை 2 சின்ன நெல்லிக்கனிகள் அல்ல, பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டு அந்த நெல்லிக்காயை அதனுடைய உள் பாகம் கூர்மையான கத்தியால் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். குழி போல ஆழப்படுத்தி கொண்டு தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவாக செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்த இருக்கும் நெல்லிக்காய் புள்ளிகள் இல்லாமல், அழுக்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும். முழு நெல்லிக்காயை இப்படி தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவாக குழி செய்து அதில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சில் மஞ்சள் திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லிக்காய் தீபம் ஏற்றிவிட்டு மகாலட்சுமியின் மந்திரங்கள், ஸ்லோகங்கள் போன்றவற்றை உங்களுக்கு தெரிந்தவைகளை உச்சரிக்கலாம். உங்களால் உச்சரிக்க முடியாவிட்டால் அவற்றை ஒலி வடிவமாக வீட்டில் ஒலிக்க விடுங்கள். அதன் பிறகு அஷ்டலட்சுமிகளுக்கு நைவேத்தியம் படைக்க நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல் விசேஷமானது. வெள்ளிக்கிழமையில் இதுபோல சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து மஞ்சள் திரியிட்டு நெல்லிக்காய் தீபமும் ஏற்றி வழிபடும் பொழுது, மந்திரங்களும் உச்சரிக்கும் பொழுது அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். அதுபோல குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய தீபம் இந்த நெல்லிக்காய் தீபம். குபேரனுக்கு மிகவும் பிடித்தது இந்த நெல்லிக்காய் தீபம். இந்த தீபத்தை ஏற்றி சகல செல்வங்களையும் உங்களை தேடி வருமாறு செய்யலாம். அதனால் அஷ்டலட்சுமிகளுக்கும் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்கள். நன்றி.